50க்கு 50 புள்ளிகளை பெற்று தன்னுடைய பெற்றோருக்கும் தான் கொண்ட பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் செல்வன் பினுஜன் பிரபாகரன். வணக்கம் பினுஜன். வணக்கம். முதலில் உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நீங்கள் இப்படியாக ஒரு பெருமையான ஒரு புள்ளியை பெறுபவரை பெற்றிருக்கின்றீர்கள். அதற்கு முதலில் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய பாடசாலைக்கும் எமது வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். சொல்லுங்கள் வினிஜன், நீங்கள் இந்த புள்ளியை எதிர்பார்த்தீர்களா? இவ்வளவு தூரம் நீங்கள் எடுப்பீர்கள் என்று? உண்மையை சொல்லணும் என்னால் 50 புள்ளிகள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிகவும் சந்தோஷமான விடயம் தான். தமிழ் பாட நெறியை நீங்கள் எப்பொழுதிலிருந்து கற்று வருகிறீர்கள்? தமிழ் மொழியை நான் சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொண்டு நான் வருகிறேன். இப்ப நான் குழந்தையாக இருக்கும் போதே நான் முதலாக கதைத்த மொழியே தமிழ் மொழிதான். ஆஸ்திரேலியாவில் தான் நான் பிறந்து வளர்ந்தாலும் ஆங்கிலத்தை முதலில் கதைக்காமல் தமிழ் மொழியை தான் நான் முதலில் கதைத்தேன். அப்ப ஒரு 5வது வயதில் என்னுடைய அம்மா அப்பா என்னை தமிழ் பாடசாலையில் சேர்த்து விட்டார்கள். அப்ப அன்றிலிருந்து நான் பரீட்சை எடுக்கும் நாள் வரை தமிழ் பாடசாலைக்கு சென்று கொண்டுதான் இருந்தேன். இன்றும் நான் தமிழ் பரீட்சை எடுத்து முடிந்ததும் அங்கே ஒரு தொண்டராக தான் பணிபுரிகிறேன். அப்ப மொத்தத்துல ஒரு 10-11 வருடங்களாக இருக்கும். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பெற்றோருடன் தமிழ் பேசுவீர்கள். உங்களுடைய பெற்றோரை தவிர வேறு யாராவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா? இப்ப எங்களுடைய வீட்டுல அப்படி இல்லை. ஆனால் இலங்கைக்கு செல்லும் போது என்னுடைய தாத்தா பாட்டினர் இருப்பார்கள் தானே. அப்ப அங்கே இலங்கையில் இருக்கிற என்னுடைய அனைத்து மைத்தினர்கள் அவர்கள் எல்லாரையுமோடு நான் தமிழில் தான் பேசுவேன். அருமை. தமிழ் பாடநெறியை நீங்கள் பாடசாலையிலே கற்றும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களுக்குள் தான் நடக்கும். அதை தாண்டி வெளியிலே எப்படி உங்களுடைய தமிழ் அறிவை நீங்கள் விருத்தி செய்து கொண்டீர்கள்? அதாவது உங்களுடைய பேச்சு வழக்கு அல்லது உங்களுடைய குடும்ப உரையாடல்களை தவிர்த்து வேறு எப்படியான வழியிலே தேடல்களை செய்தீர்கள்? நான் எங்களுடைய வீட்டிய தமிழ் பாடசாலையில் சிறந்த முறையில் கற்றதோடு அதுக்கு வெளியே எங்களுடைய தமிழ் பாடசாலை எங்களுடைய 3-4 தமிழ் ஆசிரியர் அபிராமி ஆசிரியர் என்றவர் எங்களுக்கு வெளியே தனியார் வகுப்புகள் எங்களுக்கு நடாத்துவார். அப்ப அதற்கும் நான் ஒரு வியாழக்கிழமை போய் சென்று அங்கே நான் என்னுடைய வாசிக்கும் எழுதும் எல்லா திறன்களையும் நான் அங்கே வளர்ப்பேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய உதய ஆசிரியரும் எங்களுக்காக நான் அவன் வீட்டுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையும் சென்று என்னுடைய வாய்மொழி திறன்களையும் அங்கே வளர்ப்பேன். ஆனால் இப்ப பாடசாலை தனியார் வகுப்புகளுக்கு வெளியே பார்த்தோம் என்றால் எங்களுடைய தமிழ் பாடசாலை பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் மாதிரி செய்வார்கள் அல்லது ஆஸ்திரேலியா முழுவதும் நடக்கிற கலகை போட்டிகளிலும் நான் கலந்து கொண்டு என்னுடைய தமிழ் அறிவை வளர்க்க நான் முயற்சித்தேன். நீங்கள் சுயமாக சஞ்சிகைகள் புத்தகங்களை எல்லாம் தேடி படிப்பீர்களா? தமிழ் புத்தகங்கள் போன்றவற்றை ஒரு மட்டுக்கு தேடி படிப்பேன் நான். தாயகத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது, அதாவது ஈழத்துக்கு போகும் பொழுது அங்கே நீங்கள் கற்ற விடயங்கள் அல்லது அம்சங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படியான அனுபவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? குறைவுதான் அப்படியான அனுபவங்கள். இப்ப பாடசாலையில் தமிழ் வரலாற்றை பற்றி கற்றிருக்கிறோம். வெற்றிங்கோமலை கோயில், அங்கே ராவணன் கதைகளை பற்றி நாங்கள் கற்றிருக்கிறோம். அப்ப இலங்கைக்கு சென்ற போது அங்கே அந்த கோயிலை பார்த்து அந்த சிலையை பார்த்த போது அந்த வரலாற்றின் பெருமையை பற்றியும் புரிந்த போது அதை பார்க்க எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான அனுபவமாக தான் இருந்தது. அதை தாண்டி உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய தமிழ் கலை பண்பாட்டு அம்சங்கள் அல்லது உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றிலே நாங்கள் அதிகம் புலம்பெயர்ந்த வாழ்க்கையிலே பார்க்காத விடயங்களை கூட நீங்கள் அங்கே தாயத்திலே பார்த்திருப்பீர்கள் இல்லையா? பார்த்திருக்கிறேன். எனவே அவற்றை கூட நீங்கள் ஓரளவுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். அதாவது நீங்கள் கற்ற கல்வியை அவ்வளவு தூரம் பயன்பாட்டு வழியிலே பார்க்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு வாய்த்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது பாடசாலைக்கு வெளியே உங்களுடைய தமிழ் பாடசாலை நிர்வாகத்தினர் எவ்வளவு தூரம் உங்களை போன்ற மாணவர்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள்? பெரும்பாலும் ஊக்கமளித்தார்கள். நான் இப்ப இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் நிச்சயமாக அவர்கள் தான். இப்ப நான் விரத தொடக்கத்துல தமிழ் பாடசாலைக்கு சென்ற போது ஒரு 40 புள்ளிகளுக்கு மேல வந்தா மிகவும் நல்லா இருக்கும் என்ற ஒரு மனநிலையோடு தான் சென்றேன். ஆனால் அவர்கள் தான் இல்லை, உன்னால இன்னும் கூட சிறந்த புள்ளிகளை பெற முடியும் என்ற என்னிடம் நிறைய ஊக்கமளித்து
நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் கண்டிப்பாக அவர்கள் தான் காரணம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கே தெரியும், இப்ப இந்த வருடம் எங்களுடைய தமிழ் பரீட்சையில் புதிய அமைப்பு எல்லாம் இருந்தது. அப்ப அதற்காக எங்கள் மாணவர்களை ஆயத்தம் செய்ய அவர்கள் ஒவ்வொரு வாரமும் யோசித்து புதிய பயிற்சி தாள்களை எங்களுக்கு தயார் செய்வார்கள். அதை ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு திருத்தி தந்து தருவார்கள். அப்ப அவர்கள் போட்ட முயற்சிகள் நிறைய மிகவும் உதவியாக இருந்தது. முனிகன், நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர், இந்த நாட்டு கலாச்சாரம் பண்பாடுகளை மிகவும் ஆழமாக அறிந்தவர். தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் பொழுது பல அறிஞர்கள், பெரியவர்கள், முன்னோடிகள், தமிழ் வளர்த்தவர்கள் என்று பலரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் நேசித்தால் அது உங்களுக்கு நீங்கள் கவர்ந்த ஒரு பெரியார் என்றால் யாரை சொல்வீர்கள்? கவர்ந்த ஒரு பெரியார் என்றால் அப்துல் கலாம் சொல்லலாம். அவர் விஞ்ஞானத்திலேயே நிறைய சாதனைகளை பெற்றவர் தான். அப்ப அதுல எனக்கு அவரை மிகவும் விருப்பம். அது மட்டுமல்லாமல் அவர் குழந்தைகளுக்கு ஊக்கமளிக்கும் பேச்சுகளை நான் வானொலிகளில் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சில புத்தகங்களையும் அது மிகவும் மிகவும் அற்புதமாக தான் மிகவும் மிகவும். உங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்த பயிற்சிகள், வழிகாட்டல்கள் இவற்றை தவிர்த்து எப்படி சுயமாக நீங்கள் பரீட்சைக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொண்டீர்கள்? தொடக்கத்திலேயே நான் என்னவென்றால் என்னுடைய பேசும் திறன்களை அதற்கான இப்ப பேசும் திறன்களை அப்போதும் கேட்கும் திறன்களை பாடசாலை போது தொலைக்காட்சியில் சும்மா ஒரு பட்டிமன்றம், நீயா நானா ஏதாவது தமிழ் நிகழ்ச்சிகளை பார்ப்பேன். அது மட்டுமல்லாமல் வாசிக்கும் திறனுக்கு பல தமிழ் புத்தகங்களை வாசிப்பேன். அது வாசிக்கும் திறனை வளர்ப்பதோடு பல புதிய சொற்களையும் அறிந்து கொள்ள மிக உதவியாக இருந்தது. அதனை கட்டுரையில் பயன்படுத்துவேன். கட்டுரைக்கு நான் நிறைய கட்டுரைகளை எழுதினேன், அந்த எண்ணவே முடியாது. அப்ப இவ்வாறான பயிற்சிகளை செய்துதான் அந்த திறன்களை நான் வளர்த்து தயார் செய்வேன். உண்மையிலேயே நான் அப்படி ஒரு கேள்வியை கேட்க இருந்தேன், நீங்க அதற்கான பதிலையும் சொல்லி இருக்கிறீர்கள். அதாவது கற்றலில் கேட்டலே சிறந்தது என்று சொல்வார்கள். நீங்கள் இப்படி நிறைய விஷயங்களை கேட்கும் பொழுது பல புதிய சொற்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் இல்லையா? கண்டிப்பா. பொதுவாக இப்படி இந்த மொழி பாடங்களை எடுக்கின்ற மாணவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு, நாங்கள் மொழி பாடங்களை எடுக்கும் பொழுது பிரதான பாடசாலை பாட நெறிகளை ஒரே நேரத்திலே கை கொள்ள வேண்டும், எனவே எங்களுக்கு சுமை கூட என்று. ஆனால் உங்களை போன்றவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி இந்த உங்களுடைய நேர திட்டமிடலை, அதாவது பிரதான பாடசாலையினுடைய பாடங்களை கற்கின்ற அதே சூழலிலே மொழி பாடத்திற்கும் உங்களுடைய நேரத்தை எப்படி நீங்கள் திட்டமிட்டு ஒதுக்குவீர்கள்? சரியாக கஷ்டமாக தான் இருந்தது. பிரதான பாடசாலையில் படிப்பதோடு அந்த பிரதான பாடங்களுக்கான தனியார் வகுப்புகளுக்கும் நான் செல்வேன். அதனோட தமிழுக்காகவே ஒவ்வொரு வாரமும் ஒரு 3-4 நாட்கள் போய்விடும். அப்ப எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துவது மிகவும் கஷ்டமாக தான் இருந்தது. அதை செய்வதற்கு நான் கூடுதலாக ஒரு நேர அட்டவணை தான் பயன்படுத்தினேன். இப்ப உதாரணமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று எனக்கு ஒரு பயிற்சித்தாள் வகுப்பு இருந்தது என்றால் அது முடிந்ததும் இந்த பாடத்துக்கான வீட்டு வேலையை செய்வேன், இந்த பாடத்துக்கான பயிற்சிக்காக படிப்பேன். அப்ப ஒரு நேர அட்டவணையை பயன்படுத்தி தான் நான் அதனை சமநிலைப்படுத்த முயற்சித்தேன். இருப்பினும் தமிழ் பரீட்சை கிட்ட வரும் போது அதுக்கு நான் கூட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்ப கஷ்டமா தான் இருந்ததோ. பரீட்சைக்கு நீங்கள் என்னதான் தயார்படுத்தினாலும் அங்கே ஒரு பரீட்சைக்கான ஒரு பரபரப்பு உங்களுடைய உணர்விலே இருக்கும். அதை எப்படி நீங்கள் சமாளித்து எதிர்கொண்டீர்கள்? உண்மையை சொல்ல போனால் எனக்கு உள்ளே செல்லும் போது அவ்வளவு பதட்டம் இருக்கவில்லை. ஏனென்றால் உண்மையை சொல்லணும் என்றால் என்னுடைய அம்மா அப்பா எனக்கு அப்படி அவ்வளத்திற்கு மன அழுத்தமாக போவதான மனநிலையோடு அவர்கள் என்னை கொண்டு செல்லவில்லை. மிகவும் மன ஆறுதலாக போய் சென்று சந்தோஷமாக என்னுடைய பரீட்சையை செய்ய அவர்களும் ஒரு மிக முக்கியமான காரணம் தான். அப்ப அதற்கு அவர்கள் தான் முக்கியமான காரணம். அருமை அருமை. நீங்கள் பரீட்சை எடுத்து சில மாதங்கள் கடந்த பிறகும் உங்களால் நினைவில் நிறுத்தக்கூடிய வகையிலே அந்த இடத்திலே ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு சவாலாக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் என்னதான் தயார்படுத்தி இருந்தாலும் கூட அந்த இடத்திலே ஏதாவது ஒரு கேள்வி சவாலாக இருக்கும். அப்படியான ஏதாவது ஒரு கேள்வியை ஞாபகப்படுத்த முடியுமா அந்த பரீட்சையிலே உள்ளடக்கப்பட்ட விடயம்?
இப்ப என்னுடைய வாய்மொழி பரீட்சையை பார்த்தோம் என்றால் என்னுடைய தலைப்பே பிரதான கல்வியுடன் தமிழ் மொழியை சமநிலைப்படுத்தி படிப்பதில் ஏற்படும் சவால்கள் தான். அப்படி இருக்கும் போது என்னுடைய இரண்டாவது உப தலைப்பில் எங்களுடைய மேற்கத்திய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் சமநிலை பற்றி தான் கதைச்சு கொண்டிருந்தேன். அதில் நான் என் தலைமுடி பட்டுகள் அதை பற்றி எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கும் போது திடீரென்று கேட்டு விட்டார்கள், இப்படி உங்களுடைய பெற்றோர்களும் இப்படி உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பார்களா என்று. அப்ப எனக்கு என்னத்த சொல்றது என்றே உடனே தெரியல. இப்ப அது ஒரு குட்டி சவாலாக தான் இருந்தது. நான் இப்படி குட்டி சவால்கள் தெரிவார்கள் தான், ஆனா அவ்வளத்துக்கு சவால் தரமாட்டார்கள் என்று நான் சிரிச்சு கொண்டு சொன்னேன். அருமை. அதாவது இப்படியான அந்த வாய்மொழி தொடர்பாடலிலே அவர்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த கேள்வியை புரிந்து கொண்டு நேரடியாக பதில் அளிக்கின்றீர்கள், அதற்கு ஒரு நியாயமான ஒரு பதிலை கொடுக்கிறீர்கள் என்று அதை நீங்கள் அந்த இடத்திலே சமாளித்திருக்கிறீர்கள் இல்லையா? அருமை. இப்ப தமிழை மொழி பாடமாக எடுக்கின்ற மாணவர்கள் அதிகமாக போய் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் ஒரு காலத்திலே யோசித்தோம், எதிர்காலத்திலே மாணவர்களுடைய வீழ்ச்சி இருக்குமோ ஒன்று, ஆனால் அதற்கு எதிர்மாறாக நிறைய மாணவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆனாலும் எதிர்காலத்திலே இன்னும் பலர் வர வேண்டும். ஏன் அப்படி தமிழை ஒரு பாடமாக மாணவர்கள் எடுக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் தமிழ் மொழியை நாங்கள் தமிழ் மாணவர்கள் படிக்காமல் வேறு யாரும் படிக்க போறார்கள். இப்ப நாங்கள் தமிழ் மாணவர்கள் தான் தமிழ் பாடசாலைக்கு செல்வதன் மூலம் தான் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய வரலாற்று அதனை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அதான் எங்களுடைய சமூகத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும், எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை கட்டியெழுப்ப மிகவும் உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டுகளில் வாழும் போது எங்களுடைய மொழியை நிலைநிறுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக கைவிடக்கூடாது. அது மட்டுமில்லாமல் நாங்களே புலம்பெயர்ந்த நாட்டுகளில் வாழும் போது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு செல்வது எங்களுடைய கடமைதான். நிச்சயமாக நாங்கள் அதனை படிக்க வேண்டும். அது எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை விட எங்களுக்கு சொந்தமாக நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. எங்களுக்கு ஆண்டு 10 நாங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் போது இந்த வாய்ப்பு நிறைய மாணவர்களுக்கு கிடைப்பதல்ல. எங்களுக்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பு. எங்களுக்கு ஆண்டு 11, 12 எங்களுக்கு வேறு பாடங்களை எடுக்கும் போது தமிழை எடுத்தது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கு, மிகவும் உதவியாக இருக்கும். எவ்வளவு நன்மைகள் இருக்கும் போது தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் நானே. அருமை. இப்போ நீங்கள் ஒரு தொண்டராகவும் உங்களுடைய பாடசாலையில இயங்குகிறீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள், அப்படியா? அதாவது மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு தமிழ் பாடநெறியை கற்பிப்பது, அப்படியா? அப்படித்தான். இந்த கற்பிப்பது என்பது எப்படியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தருகிறது? சிறந்த அனுபவம் தான். உண்மையை சொல்ல போகணும் என்றால் எனக்கு அந்த பரீட்சையை செய்யும் வரை எப்படா தமிழ் முடியும் என்றுதான் எனக்கு இருந்தது. ஆனா அந்த பரீட்சை முடிந்த பிறகுதான் எனக்கு உண்மையிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ் பாடசாலைக்கு செல்வதன் அருமை எனக்கு புரிந்தது. இந்த திருப்பி மீண்டும் ஒரு தொண்டராக போய் சென்று வேலை செய்வது ஒரு மிகவும் சந்தோஷமான அனுபவம் தான். மீண்டுமே நான் தமிழ் பாடசாலையில் படிக்கிற மாதிரி இருக்கும். மிகவும் சந்தோஷம் தான். பெருமையாக இருக்கிறது வினிஜன். அதாவது நீங்கள் இவ்வளவு காலம் தமிழை பாடமாக எடுத்து பயின்றதோடு உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் அந்த தமிழ் மொழியை ஒரு ஊடக மொழியாக பயன்படுத்துகிறீர்கள். அதை தாண்டி இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாடசாலைக்கும் சேவை செய்கின்றீர்கள். இப்படியாக உங்களை போன்ற இளம் தமிழர்களுடைய சேவை தொடர வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வழியிலே மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விரைவாக ஏதாவது சொல்ல இருக்கிறீர்களா? விடுபட்ட விடயங்கள் ஏதாவது? இல்ல, அப்படி பெருசா ஒன்றும் இல்லை. மிகுந்த நன்றிகள் வினிஜன். தொடர்ந்து உங்களுடைய தமிழ் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி.